அநேக கோட்டின நமஸ்காரங்கள் எல்லாருக்குமே. இன்னைக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான சமாச்சாரம். இது ரொம்ப 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 தேவையான ஒரு சமாச்சாரம். நெறைய பேருக்கு திருமணம் அப்படின்ற ஒரு பாவம் எல்லாருமே அனுபவிக்கக்கூடிய ஒரு பர்ப்பஸ். ஏன்னா நம்ம மேரேஜ்ன்ற பர்ப்பஸ் உள்ள போனால் மட்டுமே வம்ச விருத்தின்ற பர்ப்பஸ்க்குள்ள போக முடியும். வம்ச விருத்தி ஆனாதான் நமக்கு மோட்ச பிராப்தி கிடைக்கும்ன்ற மாதிரியான நம்மளுடைய சாஸ்திரம் சனாதனம் சொல்லுது. அதனால இந்த திருமணத்துக்கு நிறைய விதமான சாஸ்திரோக்தமா வேதோக்தமா நிறைய விஷயங்கள் உண்டு. அதுல முக்கியமான இன்னைக்கு ஒரு தல புராணங்களை பத்தி நம்ம தெரிஞ்சுக்க போறோம். மயிலாடுதுறை மாவட்டத்துல திருமணஞ்சேரி அப்படின்ற ஒரு ஊர். இது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஊர். அந்த ஊர்ல இருக்கக்கூடிய சிவன் கோவிலுடைய ஒரு ஹிஸ்டரி தான் இப்ப நான் உங்களுக்கு சொல்ல போறேன். பொதுவா நான் திருப்பி திருப்பி சொல்றேன், ஒரு கோவில் ஒரு சாஸ்திரம் அப்படின்னு சொன்னால் நிறைய விதமான புராணோக்த கதைகள் அப்படிங்கிறது இருக்கும். அதுல ஒண்ணு இன்னைக்கு நம்ம திருமணஞ்சேரி கோவிலை பத்தி பார்க்க போறோம். ஏதோ ஒரு காலத்தின் கட்டாயத்துக்காக பார்வதி தேவி ஒரு சாபம் வாங்கிடுறான், நீ பசுமாட்டா மாறிடு அப்படின்னு. சோ அவ என்ன பண்றா, பசுமாடா மாறி திருமணஞ்சேரியில வந்துடுறாராமா. இந்த சாப நிவர்த்தி பண்ணணும் அப்படின்றதுனால மகாவிஷ்ணு என்ன பண்றார், ஒரு இடையனா மாத்திக்கிட்டு அந்த பசுமாட்டை மேய்க்கிறதுக்காக அவதாரம் எடுத்து திருமணஞ்சேரிக்குள்ள வரார். வந்த உடனே சில நாள் ஆகுது. உடனே பார்வதி சொல்றா, பசுமாட்டு ரூபமா சொல்றா, நான் தான் இந்த மாதிரியான ரூபத்துல வந்திருக்கேன் சுவாமி அப்படின்னு. உடனே மகாவிஷ்ணு சொல்றாரு, எனக்கு தெரியுமான்னு சொல்லிட்டு அப்பதான் ஒரு உபதேசம் எடுத்து கொடுத்து அந்த சாபத்துல இருந்து விமோசனம் கொடுக்கிறார் மகாவிஷ்ணு பார்வதி தேவிக்கு. இது மட்டும் இல்லாம சிவனையும் கூப்பிட்டு அவருக்கு கன்னியாதானமே மகாவிஷ்ணு பார்வதிய பண்ணி கொடுக்கிறான்ற மாதிரியான ஒரு சாஸ்திர கதைகள் உண்டு. இது எல்லா சமாச்சாரமும் நடந்தது திருமணஞ்சேரியில. அதனாலதான் அந்த கோவில்ல ஈஸ்வரருக்குமே தனி சன்னிதானம் இருக்கும், மகாவிஷ்ணுக்குமே தனி சன்னிதானம் இருக்கும். அதே மாதிரி கல்யாணம் ஆகாத எல்லா பசங்களுமே எல்லா வயசுல இருக்கிறவங்களுமே என்ன பண்ணுவா, அந்த இடத்துல உட்கார்ந்து சுவாமி கிட்ட பிரார்த்தனை பண்ணி அந்த சுவாமி மேல போட்ட மாலைய நம்ம மேல போட்டு அனுப்புவாளாமா. நம்ம மினிமம் 48 நாள்ல இருந்து மேக்சிமம் ஒரு வருஷத்துக்குள்ள நிச்சயமா நமக்கு ஒரு நல்ல செய்தி வரும் அப்படின்ற மாதிரியான ஒரு சாஸ்திரம் இருக்கு. நானே கண் கூட பார்த்திருக்கேன், நிறைய பேர் அங்க அனுப்பியிருக்கேன். அது சக்சஸ்ஃபுல்லான ஒரு விஷயம் தான். எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது, பொய்யும் கிடையாது. சோ அந்த மாதிரி கல்யாணம் ஆன உடனே திரும்பியும் தம்பதி சமேதமா அந்த மாலையை கொண்டு அந்த அந்த சன்னிதானத்துல வச்சு சுவாமிக்கு நமஸ்காரம் பண்ணணும் அப்படின்ற மாதிரியான ஒரு கோவில் ரீதியான ஒரு பரிகாரம் அது. இந்த மாதிரி நிறைய புராணோக்த கதைகள் உண்டு. முக்கியமா திருமணஞ்சேரி அப்படிங்கிறது எல்லாருக்குமே கல்யாணத்துல இருக்கக்கூடிய அனைத்து வித தோஷங்களும் நிவர்த்தி செய்யக்கூடிய ஒரு ஸ்தலமாக இருக்கப்படுது. அதனால அவசியமே எல்லா பசங்களுமே எல்லாருமே கூட அவசியமா நம்ம திருமணஞ்சேரி நம்மளோட தமிழ்நாட்டுல தான் இருக்கு அப்படின்றதுனால திருமணஞ்சேரியில போயிட்டு அவசியம் அந்த கோவில்ல உட்கார்ந்து அந்த எனர்ஜியை வாங்கிக்கிட்டு சுவாமியோட அனுகிரகத்தை பெறணும் அப்படின்னு நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். மேற்கொண்டு இந்த மாதிரி நம்ம வாரம் வாரம் ஏதோ ஒரு கோவிலை பத்தி நம்ம பேசிட்டு இருக்கோம். இது நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு. அதனால இந்த பதிவு எல்லாருக்கும் நீங்க பகிருங்கோ. நீங்களும் இது தெரிஞ்ச விஷயமா இருந்தால் அப்படின்னா சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. 4 பேருக்கு இதை பகிருங்கோ. நிச்சயமா உங்களுக்கும் ஏதோ ஒரு விதத்துல புண்ணியம் சேரும். அடுத்து இன்னொரு நல்ல பதிவுல நம்ம சந்திக்கலாம். நமஸ்காரம்.